ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிஎம் அகாடமி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நான் ஆதிகேசவன், யூஜிசி நெட் எக்ஸாம் 3 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லா மென்டாராக இருக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் வந்து ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ். அதாவது இங்கிலீஷில் ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே கல்லில் ரெண்டு பறவைங்களை அடிக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் தமிழில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம போட போகிற ஒரு எஃபர்ட்ல எப்படி டிஎன் செட் எக்ஸாம் அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூஜிசி நெட்னா என்ன, டிஎன் செட்னா என்னன்னு. ஸோ அதை போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். டீச்சிங் டெமோ ஆன் 3 சப்ஜெக்ட்ஸ். ஒரு 3 சப்ஜெக்ட்ல நான் டீச்சிங் டெமோ கொடுக்க போகிறேன். நம்ம எடிஎம் அகாடமியில் கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்னென்ன கான்செப்ட்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டியை தீர்மானிக்கிற ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம். டிஎன் செட் எக்ஸாம் அது ஸ்டேட் லெவல். யூஜிசி நெட் மாதிரியே அது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம், பட் அது வந்து ஸ்டேட் லெவல். தமிழ்நாடு செட்டு நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த 2 தேர்வுகளுக்குமான வித்தியாசம். ஸோ நாம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம். எப்படி டிஎன் செட்டுக்கும் படிக்கலாம், யூஜிசி நெட்டுக்கும் அதே எஃபர்ட்டை வச்சு கிளியர் பண்ணலான்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ்குள்ள போகலாம். அந்த டீச்சிங் டெமோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த எப்படி நம்ம கிளாஸஸ் போக போகுது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம காலேஜ்ல லா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வந்துடும். ஸோ அது வந்து ஒரு அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு வில்லன் ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. உண்மையாவே அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட், புரியாத சப்ஜெக்ட் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்ல முக்கியமான கான்செப்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாட் இஸ் அ ஸ்கூல்? நம்ம படிக்கிற ஸ்கூல் கிடையாது. இப்போ பசங்களாம் பேகை மாட்டிக்கிட்டு போறாங்கல்ல, டெய்லி காலையில யூனிஃபார்மை போட்டு, அந்த ஸ்கூல் கிடையாது. ஸோ ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் திங்கர்ஸ். ஒரே மாதிரி ஒப்பீனியனுடைய குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் திங்கர்ஸ். இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்தியால பாலிடிக்ஸ்ல பாருங்க, ஏகப்பட்ட அரசியல் கொள்கைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திராவிடம், தமிழ் தேசியம், நேஷனலிசம், அதாவது தேசியவாதம், நேஷனலிசம். இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற கொள்கையை என்னென்ன கட்சிங்க வலியுறுத்துறாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கு. தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சின்னு இருக்கு. தேசியத்துக்கு பிஜேபி. ஸோ பிஜேபி, ஸோ அதுக்கு அதே மாதிரி பிஜேபி மாதிரி இன்னும் சில கட்சிகளும் இருக்கு, சிவசேனா, அந்த மாதிரி. இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்துற 2 கட்சி இருக்கு, டிஎம்கே, ஏடிஎம்கே. ஸோ இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இவங்களுடைய பேசிக் கொள்கை ஒண்ணு, அதனால திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய பேசிக் கொள்கை ஒண்ணு, அதனால திராவிட கட்சின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது அவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு யானை இருக்கு. இந்த ஸ்டோரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு யானை இருக்கு, கண்ணு தெரியாதவங்க அதை தொட்டு பார்த்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? கண்ணு தெரியாதவங்க அதை தொட்டு பார்த்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து வாழை தொட்டு பார்த்துட்டு யானை வந்து பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தர் வந்து யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு யானை தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த கதை நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஸ்கூல்ஸ் இருக்குது. அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆர் லீகல் பாசிட்டிவிசம் ஸ்கூல், அனலிட்டிக்கல் ஸ்கூல், சோசியாலஜிக்கல் ஸ்கூல், ரியலிஸ்ட் ஸ்கூல், நேச்சுரல் லா ஸ்கூல்னு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பர்ஸ்பெக்டிவை கொடுக்குறாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவுட்லுக்கை கொடுக்குறாங்க. இது எப்படி அவங்க வந்து ஒரு விதமா லாவை அப்ரோச் பண்றாங்க, இன்னொரு ஸ்கூல் வேற விதமா லா அப்ரோச் பண்ணுது. ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் அனலிட்டிக்கல் ஸ்கூல்ல இருக்கிற திங்கர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, லா வந்து இட் இஸ் அ கமாண்ட் ஃப்ரம் த சாவரின். அதாவது நம்மள ஆட்சி பண்றவர்கிட்ட இருந்து வர கமாண்ட் தான் லா அப்படின்னு சொல்றாங்க. சோசியாலஜிக்கல் ஸ்கூல் வந்து சோஷியல் ஃபோர்ஸஸ் தான் லாவை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு லாவை பத்தி சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு அனலிட்டிக்கல் ஸ்கூல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூலை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அனலிட்டிக்கல் ஸ்கூல். ஓகேவா? லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் த சாவரின். இப்போ எந்த ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறதா இருந்தாலும் இந்த மெயின் ப்ராப்பரன்ஸை படிக்கணும். ஜான் ஆஸ்டின், ஜெர்மி பெந்தம், ஜான் சால்மன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான ஸ்காலர்ஸ் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஸோ மெயின் ப்ராப்பரன்ஸை படிச்சுட்டு இவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். ஸோ புக்ஸு, இந்த புக்ஸு வந்த வருஷம், இயர் இதெல்லாம் படிக்கணும். ஸோ நம்ம ஏடிஎம் அகாடமியோட கோர்ஸில் சேரும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில்டான நோட்ஸு கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பேசிக் ஐடியாஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்கூலோட பேசிக் ஐடியாஸ் என்ன? லா இஸ் த கமாண்ட் ஆஃப் த சாவரின். சாவரின்னா யாருன்னா ஒரு பொலிட்டிக்கலி சுப்பீரியர் பர்சன். இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சாவரின்னா யாருன்னா ஒரு பொலிட்டிக்கலி சுப்பீரியர் பர்சன், ஒரு கிங் மாதிரி. ஸோ அவர்கிட்ட இருந்து வர ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை தான் வந்து லா. இப்போ வெறும் கமாண்ட் இருந்தா அது லாவா இருக்குமா? இப்போ கிங் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு, அது வந்து லான்னு நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. த கமாண்ட் மஸ்ட் பி பேக்டு பை சாங்ஷன். சாங்ஷன் அப்படின்னா பனிஷ்மெண்ட். அந்த கமாண்டை நம்ம செய்யலைன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், லான்னு சொல்ல முடியும். மூணாவது பேசிக் பாயிண்ட், சாவரன் இஸ் நாட் பவுண்ட் பை லா பட் அதர்ஸ் ஆர். ஸோ இந்த சாவரின் அந்த கட்டளையை கொடுக்குறவர் வந்து அவர் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. ஆனா மத்தவங்க வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், லா இஸ் பாசிட்டிவ், சர்டைன் அண்ட் நோயபிள். லா வந்து சர்டைன், இதுதான் சட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் வில் அண்ட் நாட் ஆஃப் நேச்சர் ஆர் மொராலிட்டி. ஸோ லாக்கும் மொராலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. லாவை வந்து நம்ம இது சரியான சட்டமா தவறான சட்டமா அனலைஸ் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ லா அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் வில். சாவரின் ஒரு கமாண்டை கொடுக்குறாரு, அந்த கமாண்டை நம்ம ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலன்னா சாங்ஷன், பனிஷ்மெண்ட் இருக்கும். சாவரின் அந்த லாக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. ஆனா நம்மலாம் அந்த லாக்கு கட்டுப்பட கட்டுப்பட்டு ஆகணும். ஓகே, கிரிட்டிசிசம்ஸ் என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு, என்னென்ன இந்த ஸ்கூல்ல மற்ற ஸ்காலர்ஸ் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, டூ நேரோ. அதாவது லா அப்படிங்கிறது வெறும் கமாண்ட் தான், கட்டளைங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த லாவோட மாரல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை இக்னோர்ஸ் பண்றாங்க. இக்னோர்ஸ் த ரோல் ஆஃப் கஸ்டம், கன்வென்ஷன் அண்ட் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் இன் லா மேக்கிங். அதாவது ஒரு லா வந்து வருது, ஒரு சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம நடைமுறைகள், வாழ்க்கை நடைமுறைகள், ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், அதாவது மத சம்மந்தப்பட்ட வழிமுறைகள், இதெல்லாமே வந்து ஒரு லாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? வெறும் லா வந்து இந்த சாவரனோட கமாண்டுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ பாருங்களேன், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1956. இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா? ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்களா? இல்ல. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எதை இன்ஸ்பிரேஷனா வந்து எதோ சோர்ஸா எடுத்து வந்துச்சுன்னா ஹிந்து லா, இந்த ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சோர்ஸ் எடுத்து தான் இந்த லாவே வந்துச்சு. ஆனா இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, இந்த கஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ஓவர் எம்பசிஸ் ஆன் சாவர்னிட்டி. இது வந்து இட் இஸ் இன்அப்ளிகபிள் இன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த சாவர்னிட்டியை ஓவர் எம்பசைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த டைனாமிக் அண்ட் எவல்யூஷனரி நேச்சர் ஆஃப் லா. ஸோ லா வந்து இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், டைனாமிக்கா இருக்கும். ஆனால் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் என்ன பண்ணுது, லா அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் அப்படின்னு லாவை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ள அடைக்க பார்க்குது. ஸோ செப்பரேட்ஸ் லா ஃப்ரம் மொராலிட்டி. ஸோ என்னதான் மொராலிட்டிக்கும் லாக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் லாவோட பேசிஸே மொராலிட்டி தான் சில இடத்துல. ஸோ அதை வந்து இந்த ஸ்கூல் இக்னோர் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கூல்ல பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அனலிட்டிக்கல் ஸ்கூல்ல இருந்து அப்படியே வேறுபடுறாங்க. ஸோ மெயின் ப்ராப்பரன்ஸை பாருங்க, சர் ஹென்ரி மெயின், ஃப்ரெட்ரிச் கால்வர்ட் சாவிக்னி, இவங்கெல்லாம் மெயின் ப்ராப்பரன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, லா வந்து இவால்வ் ஆகுது. இங்க பாருங்களேன், குரங்குல இருந்து மனுஷன் அப்படியே உருவாகும். ஸோ அந்த மாதிரி லா வந்து
ஒரு ஹிஸ்டாரிக்கலா அப்படியே க்ரோ ஆகுது, ஆர்கானிக்கா க்ரோ ஆகுது. இப்போ ஒரு விதையில இருந்து ஒரு மரம் வளர்ற மாதிரி லா வந்து க்ரோ ஆகுது. ஸோ இவங்களுடைய பேசிக் ஐடியாஸ் என்னன்னா, லா இஸ் நாட் மேடு பை த லெஜிஸ்லேச்சர் பட் க்ரோஸ் அவுட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள். அதாவது ஓக் ஜெயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல. ஸோ பீப்புள் எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து அந்த லாவை வந்து டெவலப் பண்றாங்க. லா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ்டரி, ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். கண்டிப்பா லா வந்து இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ட்ரெடிஷன் கஸ்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான், இது எல்லாத்துல தான் லா இன்ஸ்பயர் ஆகி வருது. கஸ்டம் இஸ் த ரியல் சோர்ஸ் ஆஃப் லா, ரிட்டன் லா இஸ் செகண்டரி. ஸோ கஸ்டம் இருக்குல்ல, பழக்க வழக்கங்கள், இதுதான் வந்து ரியல் சோர்ஸ் ஆஃப் லான்னு இவங்க சொல்றாங்க. லா இஸ் ஆர்கானிக் அண்ட் எவல்யூஷனரி. கிராஜுவலாக தான் டெவலப் ஆகும். வெறும் இந்த சாவரன் கொடுக்குற கமாண்ட் மட்டும் கிடையாது. லா வந்து கிராஜுவலாக சொசைட்டியில் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஷுட் டிஸ்கவர் அண்ட் டிக்ளேர் த லா, நாட் கிரியேட்டட். ஸோ ஏற்கனவே லா அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கு, கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இதில் லா இருக்கு. அதை வந்து இந்த அரசாங்கமும் இந்த லெஜிஸ்லேச்சரும் கண்டுபிடிச்சு டிக்ளேர் பண்ணுமே தவிர புதுசாக அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. emphasizes historical study to understand the nature of law. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியாஸ். அதுக்கு அடுத்து கிரிட்டிசிசம்ஸ். ஓவர் எம்பசிஸ் ஆன் கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் மே ஜஸ்டிஃபை அவுடேட்டட் அண்ட் அன்ஜஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ என்னன்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் வந்து வெறும் கஸ்டமை மட்டுமே வந்து சோர்ஸாக வைக்கிறாங்க. கஸ்டம் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஏன்னா சில நாடுகள்ல, குறிப்பா நம்ம நாட்டுல நிறைய கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் வந்து மனிதர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் பீப்புளை வந்து இனத்தின் அடிப்படையில செக்ரிகேட் பண்றது, அண்டு மக்களை பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அன்ஜஸ்ட், அநீதியை விளைவிக்கக்கூடிய கஸ்டம்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஓவர் எம்பசைஸ் பண்ணோம், அந்த கஸ்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது ஆபத்துல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லேவரி அப்படிங்கிறது கஷ்டமாவே இருந்துச்சு. ஸ்லேவரி அப்படிங்கிறது மக்கள் வந்து ஸ்லேவ்ஸை வாங்குறது விற்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது அது கஷ்டம், அதை நம்ம லா ஆக்கணும்னு சொன்னா அது ஆபத்துல முடியும். நெக்லெக்ட்ஸ் த ரோல் ஆஃப் ரீசன், ஜஸ்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதேதான். அடுத்து, நாட் ஆல் கஸ்டம்ஸ் ஆர் ஈக்குவல், சம் ஆர் இரேஷனல் ஆர் அப்ரசிவ். சில கஸ்டம்ஸ் வந்து இரேஷனலா இருக்கும், ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கும், அப்ரசிவா இருக்கும், ஒடுக்குமுறையே கொண்டு இருக்கல கஸ்டம்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற கிரிட்டிசிசம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஹிஸ்டாரி அனலிட்டிக்கல் ஸ்கூல் என்ன சொல்லுது, ஒரு பொலிட்டிக்கலி சுப்பீரியர் பர்சன் வந்து சட்டத்தை கொண்டு வருவாரு, அதை நம்ம ஒபே பண்ணி ஆகணும், ஒபே பண்ணலன்னா சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. பட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் என்ன சொல்லுது, லா வந்து ஆர்கானிக்கா வளருது, கஸ்டம்ஸ் மூலமா வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்சிக்யூ இருக்கு, இதை நீங்க பாஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண பாருங்க. சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க படிச்சது உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும். அதை நீங்க அப்ளை பண்ணாதான் அது உங்களுடைய லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். நீங்க ஒரு புக்கை படிக்கிறீங்க, இல்ல ஒரு ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னு வைக்கல, ஒரு சின்ன டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக்கை படிச்சு முடிச்சுட்டு எம்சிக்யூவை சால்வ் பண்ணி பார்க்கணும் அந்த டாபிக்ல இருந்து. அப்படி சால்வ் பண்ணி பார்த்தாதான் உங்களுடைய ஆள் மனசுல அந்த கான்செப்ட் பதியும். இப்போ இந்த எம்சிக்யூவை நீங்க லேசா விட்டுட்டு சால்வ் பண்ணாம போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எம்சிக்யூ சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்க 10 பேஜ் படிச்சுட்டு போனாலும் அந்த 10 பேஜுக்கு மேல எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், மற்றவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு டாபிக்கை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இந்தியாவில் இருக்கிற தலையாய சட்டம், சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டியூஷன் தான். இப்போ கான்ஸ்டியூஷன்ல நமக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன படிக்கணும்னா, அந்த நெட் சிலபஸ் அண்ட் செட் சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸை மட்டும் தான் படிக்கணும். ஸோ நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டர் பிரின்சிபல்ஸ், எலெக்ஷன் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். அஃப்கோர்ஸ் அவங்க கொடுக்காம விட்டுருப்பாங்க சில டாபிக்ஸ், அதெல்லாம் நம்ம டைம் இருந்தா பார்க்கலாம். முதல்ல நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா சிலபஸ்ல இருக்கிறது. ஓகே, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ
ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு அவசர காலகட்டம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டோம். ஒரு பில்டிங்ல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அந்த ஒரு பில்டிங்கோட ஃபோர்த் ஃப்ளோர்ல நம்ம எல்லாரும் எக்ஸாம் எழுத வந்திருப்போம். நெட் எக்ஸாம் எழுத வந்திருப்போம். ஸோ அந்த பில்டிங்ல வந்து என்ன ஆகுது, நார்மலா எல்லாமே இருக்குன்னா நம்ம நார்மலா உட்காந்து எழுதிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு எர்த்குவேக் வர மாதிரி இந்த பில்டிங் ஷேக் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கிருந்து வேகமா ஓடி வந்து பதட்டமாகி என்னென்னமோ பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ராடினரியா ஆக்ட் பண்ணுவோம். வழக்கமா ஆக்ட் பண்றத விட எக்ஸ்ட்ராடினரியா ஆக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நம்ம நார்மல் சிச்சுவேஷனுக்கு நார்மலா ஆக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனுக்கு எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து எமர்ஜென்சியோட பேசிக் பிலாசபி. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு அவசர நிலை வரப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிடும், அடாப்ட் ஆயிடும். அந்த எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிடும். நார்மல் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கண்ட்ரியை ரன் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பிகம் இட் வில் அடாப்ட். ஓகே, இப்போ ஆர்டிகல் 352, இந்த 352 பிரேக் டவுன் பண்ணலாம். சி இந்த மாதிரி பிக்சர்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்டையர் கிளாஸ் வில் பி லைக் தட். ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஆர்டிகல் 352 வந்து ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை பத்தி டீல் பண்ணுது. ஸோ ஆர்டிகல் 352ல நிறைய கிளாஸ் இருக்கு. நான் கிளாஸ் ஒன்னை மட்டும் இந்த டெமோ கிளாஸ்ல டீல் பண்றேன். ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போ செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் இஸ் த்ரெட்டன்ட். ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியோட செக்யூரிட்டி த்ரெட்டன் ஆகுதுன்னா பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணலாம், நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, வென் கேன் எமர்ஜென்சி பி ப்ரொக்ளைம்ட்? If the president is satisfied that a grave emergency exists whereby the security of India or any part of the territory is threatened டியூ டு வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்ட் ரெபலியன். இந்த மூணு காரணங்களால என்ன ஆகுது, செக்யூரிட்டி த்ரெட்டன் ஆகுது. இந்தியாவோட செக்யூரிட்டி த்ரெட்டன் ஆகுது. எதால? வார்னால த்ரெட்டன் ஆகுது, எக்ஸ்டர்னல் அக்ரஷனால த்ரெட்டன் ஆகுது, ஆர்ம்ட் ரெபலியனால த்ரெட்டன் ஆகுது. ஸோ வார் அப்படிங்கிறது என்னன்னா, வார் அப்படிங்கிறது போர். ரெண்டு நாடுங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு சண்டை போட போவாங்க, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆள்ட்டு. எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாடு வந்து நம்மளை அக்ரஸிவா அடிச்சுது அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஆர்ம்ட் ரெபலியன்னா உள்ள இருக்கிறவங்களே ஆயுதத்தை எடுத்து போராட ஆரம்பிப்பாங்க. ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஆர்ம்ட் ரெபலியன். ஸோ இதெல்லாம் நடந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து தெரியுது இந்தியாவோட செக்யூரிட்டியோ இல்லை இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியோட செக்யூரிட்டியோ, அதாவது ஹோல் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம் ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கலாம். ஒரு இந்தியாவில் ஒரு பகுதி மட்டும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர், பஞ்சாப், அஸ்ஸாம், இந்த மாதிரி ஒரு பகுதியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ த பிரசிடென்ட் மே பை ப்ரொக்ளமேஷன் மேக் அ டிக்ளரேஷன் டு தட் எஃபெக்ட். பிரசிடென்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து என்ன பண்ணலாம், எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டிகல் 352 கிளாஸ் 1. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ ஆர்ம்ட் ரெபலியனோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் இல்லை, பிஃபோர் த ஆக்சுவல் அக்கரன்ஸ். இது நடக்கும் அப்படின்ட்டு இமினன்ட் டேஞ்சர் தேர் ஆஃப். இமினன்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, வார் நடக்கிற மாதிரி இருக்கு, எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆர்ம்ட் ரெபலியன் நடக்கிற மாதிரி இருக்குனாலே எமர்ஜென்சியை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிகல் 352 கிளாஸ் 1 பார்த்துட்டோம். இப்போ அதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை எம்சிக்யூ சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ அடுத்து பப்ளிக் இன்டர்நேஷனல் லா. ஸோ பப்ளிக் இன்டர்நேஷனல் லா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவாய்டு பண்ணுவாங்க, எதுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ அதை அவாய்டு பண்ண நம்ம நம்ம அவசியம் இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம பப்ளிக் இன்டர்நேஷனல் அதை பார்க்க போறது ரெக்கக்னேஷன். ஸோ வாட் இஸ் ரெக்கக்னேஷன்? ஓகே, இப்போ ஒரு நாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, நான் ரெட் கலர்ல வரைகிறேன். நான் இங்க வந்து ஸ்டே பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்றேன்.
என்ன பண்றோம், நாங்க இந்த ஏரியாவ நல்லா நீட்டா வச்சிருக்கோம். அதே மாரி நெறைய மக்கள் வந்து ஸ்டே பண்றாங்க. நெறைய மக்கள் வந்து அப்படியே எங்களுடைய இந்த ஏரியால இருக்கிற பாப்புலேஷன் வந்து அதிகமாயிடுச்சு. இப்ப நாங்க ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ, எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெரிட்டரி இருக்கு. எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கு. ஸோ, நாங்க பாட்டுக்கு நாங்க பாட்டுக்கு எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன பார்க்குறோம். ஸோ, நாங்க ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ, எப்போ இது பாசிபிள் ஆகும்னா, ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா பாசிபிள் ஆகும். ஸோ, த ஆக்ட் பை விச் ஒன் ஸ்டேட் அக்னாலஜஸ் அனதர் என்டிட்டி அஸ் அ ஸ்டேட் ஆர் கவர்ன்மென்ட் ஃபார் பர்ப்பஸஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ, இப்போ எங்கள வந்து ஒரு 10 நாடுங்க இல்ல அதுக்கு ஒரு ஏகப்பட்ட நாடுங்க வந்து எங்கள ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஓ! இவங்க வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டா, இது வந்து கம்ப்ளீட்லி பாசிபிள். இப்போ சொமாலிலேண்ட் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. சொமாலிலேண்ட் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ரீசென்ட்டா என்ன பண்ணுச்சு, இஸ்ரேல் நாடு வந்து சொமாலிலேண்ட ரெகக்னைஸ் பண்ணுச்சு. சொமாலிலேண்ட் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது. அவங்க வந்து சொமாலியா அண்ட் எத்தியோப்பியாக்குள்ளேயே ஒரு தனி நாடுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு போராட்ட குழு. எப்படி வந்து ம் எல்டிடி வந்து ஸ்ரீலங்கால வந்து தமிழ் ஈழத்துக்கு போராடிச்சோ, அந்த மாரி அவங்க போராடிட்டு இருக்காங்க. பட் பட் இவங்கள தனி நாடா இஸ்ரேல் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. நாங்க ரெகக்னைஸ் பண்றோம். ஸோ இந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ரெகக்னிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, நெறைய இன்னைக்கு வந்து ரெகக்னிஷன் இல்லாம தான் நெறைய நாடுங்களால ஒரு நாடு அப்படின்னு ஃபார்ம் ஆக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால வந்து தமிழ் ஈழம் இருந்துச்சு. ஸோ தமிழ் ஈழம் அப்படிங்கிறது ஒரு தனி டெரிட்டரியா இருந்துச்சு. அங்க வந்து எல்டிடி வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. ஸோ 2 தியரீஸ் இருக்கு ரெகக்னிஷன். தியரீஸ் ஆஃப் ரெகக்னிஷன். கான்ஸ்டிட்யூட்டிவ் தியரி, டிக்ளரேட்டிவ் தியரி. ஸோ கான்ஸ்டிட்யூட்டிவ் தியரி ஆஃப் ரெகக்னிஷன். இப்போ இந்த கான்ஸ்டிட்யூட்டிவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, a state becomes an international person through recognition only and exclusively. அதாவது என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டிட்யூட்டிவ் தியரி, ஒரு ஸ்டேட் வந்து ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ரெக்கக்னைஸ்டு பர்சனா மாறுது. இப்போ அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு ரெக்கக்னைஸ்டு நாடு. இந்தியா ரெக்கக்னைஸ்டு நாடு. ஸ்ரீலங்கா ரெக்கக்னைஸ்டு நாடு. சைனா ரெக்கக்னைஸ்டு நாடு. ஸோ ஒரு ஒரு ஏரியா இருக்கு. அதுல மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் பர்சனா மாறுறாங்க. அந்த ஸ்டேட் வந்து ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் பர்சனா மாறுறாங்க. ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வருது. ரெக்கக்னிஷன் பெஸ்ட் ஹவுஸ் த recognized state with rights and duties under international law. And recognition is the source of international personality. Recognition is the source of international personality. ஸோ இந்த தியரிக்கு வந்து யாரு சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னா ஹெகல், ஆன்சிலியோட்டி, ஓப்பன்ஹைம். இவங்கெல்லாம் வந்து சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். முக்கியமான இந்த தியரியை வெளிப்படுத்துறதுல முக்கியமான ஸ்காலர்ஸ். அதுக்கடுத்து டிக்ளரேட்டிவ் தியரி ஆஃப் ரெகக்னிஷன். இந்த டிக்ளரேட்டிவ் தியரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் வரதுக்கு முன்னாடியே அத்தாரிட்டி இருக்கு. ரெகக்னிஷன் வர்றதுக்கு முன்னாடியே, ரெகக்னிஷன் அதை வாங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. இட் இஸ் ஆல்ரெடி அன் இன்டர்நேஷனல் பர்சன். அந்த ஸ்டேட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி அன் இன்டர்நேஷனல் பர்சன். அந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிக்ளேர் பண்ணுது. ஏற்கனவே இருக்கிறத டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அதுதான் அந்த ஸ்டேட் ஹேட் அன் அத்தாரிட்டி ப்ரையர் டு ரெகக்னிஷன். ரெகக்னிஷனை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இன்டர்நேஷனலால ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. தி ஆக்ட் ஆஃப் ரெகக்னிஷன் மியர்லி டிக்ளேர்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட். ஓகே. அதுக்கடுத்து ரெகக்னிஷன் இஸ் எவிடென்ஷியரி. இட் அக்னாலஜஸ் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி. அதாவது ஏற்கனவே அந்த ஸ்டேட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லால அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ரெகக்னிஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உறுதிப்படுத்துது, அவ்வளவுதான். ஹால், வேக்னர், பிரையர்லி, பிட்கார்பெட், ஃபிஷர் இவங்கெல்லாம் இந்த டிக்ளரேட்டரி தியரியோட முக்கியமான நபர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ இப்போ வர யூஜிசி நெட் எக்ஸாம்லலாம் நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து ஆப்ஷன்ஸை கொடுத்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸை இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டிஎன் செட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செட்டோட எலிஜிபிலிட்டி என்ன, யார் யார் அப்பியர் ஆகலாம், மினிமம் மார்க்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன. ஸோ இது எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஸ்லைடில் இருக்கு. அண்ட் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்லைடு. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்ல ஜூலைலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோம். ஆகஸ்ட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம கோர்ஸ் ஆரம்பிச்சிடும்.
செப்டம்பர் படிக்கிறோம். செப்டம்பர்ல நமக்கு டிஎன் செட் நடக்கும். ஸோ அது முடிச்ச கையோட நம்ம என்ன பண்றோம், திரும்ப ஒரு ரிவிஷனை போடுறோம். அதுக்கு அடுத்து யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர்ல வருது. ஸோ அதை நம்ம அழகா கிராக் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஎன் செட்டுக்கு படிக்கிறது மூலமா நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுறோம். ஒரு பயங்கரமான அடித்தளத்தை போடுறோம். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியை பொறுத்த வரைக்கும் கிராஷ் கோர்ஸ், காம்போ கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றோம். ஸோ டிஎன் செட்டுக்கான கிராஷ் கோர்ஸை பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு அவைலபிளா இருக்கு, பேப்பர் 2க்கு அவைலபிளா இருக்கு, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 2வது கோர்ஸை பார்த்தீங்கன்னா டிஎன் செட் வித் யூஜிசி நெட், அதாவது டிஎன் செட் மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டுக்கும் சேர்த்து கிராஷ் கோர்ஸ். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கும் அவைலபிளா இருக்கு, ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு, அண்ட் டுகெதர் பேப்பர் 1க்கும் 2க்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் 2 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் 8:30 to 9:30. அண்டு ஒருவேளை லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் வரும். அண்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எம்சிக்யூ டெஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எடிஎம் அகாடமியோட பிளாட்ஃபார்ம்லேயே போய் அந்த எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி உங்களுடைய கான்செப்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக சிலபஸை முடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ யூ வில் கெட் ஒரு காம்ப்ரிஹென்சிவான கவரேஜ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காய், டிஎன் செட்டும் கிளியர் பண்ணலாம், யூஜிசி நெட்டும் கிளியர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.